லேட்டஸ்ட் சூப்பர் ஹிட் பிளாக்பஸ்டர் திரைப்படத்தை உங்கள் சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். இப்பொழுது ஒரு மாதத்திற்கு ஆட் ஃப்ரீ என்டர்டெயின்மெண்ட் வெறும் 99 ரூபாய் மட்டும். இந்து ரெடியா? ரெடிங்க. இந்து இப்ப எதுக்கு நீ தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு இருக்க? ஏன் அண்ணி எங்க போனாங்க? விடுங்க, நானே பாத்துக்கிறேன். என்ன நீயே பாத்துக்கிறேன்ற? சுமாரு. அண்ணி 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 எங்க இருக்கீங்க? என்ன தம்பி, என்னாச்சு? அண்ணி என்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எப்படி இந்துக்கு இந்த மாதிரி கஷ்டமான வேலை எல்லாம் கொடுக்குறீங்க? அவதான் கன்சீவா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல. ஐயோ ஒண்ணு இல்லைங்க, வேண்டாம் விடுங்க. ஏய் அதை எப்படி விட முடியும்? இத்தனை வருஷம் கழிச்சு உன் வயித்துல ஒரு குழந்தை உருவாயிருக்கு. இப்படிதான் அசால்ட்டா இருக்கிறதா? ஏன் இந்த வேலை அண்ணி செஞ்ச குறைஞ்சா போயிருவாங்க? நிறுத்துடா. என் பொண்டாட்டி எதுக்குடா இந்த வேலையெல்லாம் செய்யணும்? ஏன் உன் பொண்டாட்டி இந்த வேலையெல்லாம் செஞ்சா குறைஞ்சா போயிடுவா? இது பாரு, என் பொண்டாட்டி கர்ப்பமாகி 2 குழந்தை இந்த வீட்டுல பெத்தவதான். அந்த டைம்ல அவ எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தா. இவ என்ன 9 மாசம் கர்ப்பிணி மாதிரி அவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. நீ மேலையும் கீழே துள்ளி குச்சிக்கிட்டு இருக்கா. எங்க பாருண்ணே, தாவலாம் பேசிட்டு இருக்க நீ. உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணு நீ சப்போர்ட் பண்ணி பேச மாட்டியா? சும்மா பொம்பளைங்க விஷயத்துல நீ ஏன் தலையிடுற? அப்புறம் நீ மட்டும் எதுக்குடா பேசிக்கிட்டு இருக்கா? இருங்க. இத பாரு தம்பி, நிறுத்துங்க. யார பார்த்து பொம்பளைன்னு பேசிட்டு இருக்க? அண்ணிங்கிற ஒரு மட்டு மரியாதை வேண்டாம்? பொம்பளை அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? இத பாருங்க, வார்த்தை அளந்து பேசுங்க. என்ன பேசினா மரியாதை கெட்டுரும். என்ன 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 பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? எங்களுக்கு பேச தெரியாதா? என் வீட்டுக்காருக்கு வாய் இல்லையா? நானே பதிலுக்கு பதில் உங்ககிட்ட பேசுவேன் தெரியுமா? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க. என்ன பேசுவ நீ? இந்த வீட்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சது நான் தான். ஏன் நான் எதுவும் செய்யலையா? வேடிக்கையா பாத்துட்டு இருந்தேன். சும்மா வந்துட்டாங்க. ஆமா, அதானே உண்மை. நீ என்னைக்கு வேலை செஞ்சிருக்க? பாத்தீங்களா? என் பக்கத்துல நின்னு சீனை தானே போட்ட. கரெக்டா சொன்ன லட்சுமி. இவ எப்பவுமே சீன் போடுறவ தானே. என் பொண்டாட்டி தானே இந்த வீட்டுல காய்கறி நறுக்கிற வேலை, சமைக்கிற வேலை, துணி துவைக்கிற வேலை, துணி காய போற வேலை, வீட்டை பெருக்கிற வேலை, எல்லா வேலையும் அவ தானே பண்ணிக்கிட்டு இருந்தா. உன் பொண்டாட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா? பக்கத்துல நின்னு செல்ஃபி எடுத்துக்கிட்டு போட்டோ எடுத்து சோஷியல் மீடியா பூரா போட்டுக்கிட்டு இருந்தா. சும்மா நிறுத்துங்க. இங்க பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை உங்களை அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருக்கேன். சும்மா சீனை போடுறேன் அதை போடுறேன்னு என்ன போய் சொல்லிட்டு இருந்தீங்க. மரியாதை கெட்டு போயிடும், பாத்துக்கோங்க. என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? பொடி லக்ஷ்மின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க. யார பார்த்து நீ இப்படி பேரை சொல்லி கூப்பிடுற? உங்களை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் காது கேட்கலையா? அக்காங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம இருந்த. இப்ப என்னடானா பேரை சொல்லி கூப்பிடுறியா? ஆமா, அப்படிதான் கூப்பிடுவேன். என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன என் கூட பிறந்தவங்களா? நீங்களும் வெளியில இருந்து தானே வந்தீங்க. உன் பொண்டாட்டி வாய் அடக்கல. ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல அவ வாய் அடக்குடா. என்ன கேளுங்க போங்க. நிறுத்துங்க, நிறுத்து. ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு. இந்த விஷயத்துல ஆம்பளைங்க உங்களுக்கு என்னடா வேலை? போங்க, போய் கடையை திறங்க போங்க. சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க. பாருங்க கலை, போயேண்டா. சரி போறேன். துபார் நீ சொல்றதுக்காக போறேன். இல்லன்னு வச்சுக்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இவங்கள. ஏய் நடிக்கிறான். துபார் இந்து இனிமேல் இந்த வீட்ல எந்த வேலையும் செய்யணும் உனக்கு தலையெழுத்து கிடையாது. யார் மேல போட்டு போற? ஆளும் மண்டையும் பாரு. டேய் ஈஸ்வர் சும்மா இரு. நீ போ. என்ன சும்மா இருக்கிறது? அவங்க பேசுறத ஏதாவது நீ கேட்டியா? ஐயோ நான் கேக்குறேன்டா, அப்புறமா கேக்குறேன். நீ போ. நான் இந்த கிட்டே லட்சுமி கிட்டே பேசிக்கிறேன். நீ போ. நீ இரு. இது பாரு, இந்த வீட்ல எந்த வேலையும் நீ செய்ய வேண்டாம். நீ என் செல்லம் தானே. நீ முதல்ல ரூமுக்கு போ. போய் ரெஸ்ட் எடு. போ போ. செல்லம் மனசாட்சியே இல்ல. இந்து நீ டென்ஷன் ஆக கூடாது இந்த மாதிரி நேரத்துல. ஓகே, பாத்தீங்களா? நீங்களே பாத்தீங்களா அவங்க 2 பேரும் எப்படி பேசுனாங்கன்னு? நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் எவ்வளவு உதவி பண்ணிருப்பேன். கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் மறந்துட்டாங்க பாருங்க. சரி சரி விடு இந்து. இந்த உலகமே இப்படிதான். சரியா? நன்றி மறந்த கூட்டம். என்ன பண்றது? சரி நீ விடு. இங்க பாருங்க அண்ணி, என் வீட்டுக்காரி இங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு வேற சொல்லிருக்காரு. எனக்கு வேற இவ்வளவு நேரம் கத்துறதுனால அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்றது? லக்ஷ்மி அக்கா கிட்டே போய் நான் ஹெல்ப் கேட்டுக்கிறேன். வேற வழி இல்ல. இப்ப வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு நான் எதுக்கு இருக்கேன்? நீ என்ன வேலைன்னு சொல்லு, நான் செய்யறேன். நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நீ வா 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 உட்காரு. நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். உட்காரு.
ரெஸ்ட் எடு, ரிலாக்ஸ் ஆரு. இப்ப நான் என்ன செய்யணும்? மாப்பு போடணும், அவ்வளவுதானே? நான் பண்ணிக்கிறேன். மாப்பு தானே, அதுக்கு எதுக்கு சண்டை? மா, நீ ஏமா இந்த வேலையெல்லாம் பாக்குற? அது வந்து இந்துக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான். எங்க போற எங்க போற? தண்ணி குடிக்க போறேன். அவ்வளவுதானுமா, நான் உனக்கு தண்ணி கொண்டு வரேன். நீ உட்காரு, நீ உட்காரு, 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 உட்காரு. தண்ணி தானே எடுத்துட்டு வரேன். இந்தா, குடி குடி. மா, இங்க வா. நல்லா வேணும். அடியே, என்னடி இன்னைக்கு வீட்டு வேலை செய்யறதுல இந்துவுக்கும் லக்ஷ்மிக்கும் முட்டிக்குச்சு, சபையா இருந்துச்சு. அதனாலதான் நான் தரைய தொடச்சுக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சா நீயே ஹெல்ப் பண்றி. இந்தா. சரி சரி, நீ துடைக்க வேண்டாம். இந்தா, இந்த அழுக்கு தண்ணியை கொண்டு போய் அங்க கொட்டிட்டு நல்ல தண்ணி எடுத்துட்டு வா. ப்ளீஸ் மா, போ 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 போ. ஐயோ, வர வர வர, எடுத்துட்டு போ. என்ன எடுத்துட்டு போடி. போமா, அவளுக்கு முடியல. இந்துவுக்கு பாவம். நான் வரேன். ஏய் இந்துக்கா, இருங்க இருங்க, உட்காருங்க. பாத்து, நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். போ 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 போ. என்ன பண்ணுமா? போமா, போய் கொட்டிட்டு வாயேமா. சரிம்மா. அண்ணி, உங்களுக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லையே? ஐயோ, என்ன இந்து இப்படி எல்லாம் கேக்குற? இந்த வேலையெல்லாம் சும்மா ஜுஜுபி இந்த அன்னைக்கு. ஓகே அண்ணி. வெண்ணிலா, முடியலடி, நீ 2 இழு இல்ல. அண்ணி, நான் வேணும்னா நான் பாத்துக்கிறேன். வெண்ணிலா, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. தொட தொட. என்ன இது? என்னாச்சு? ஜூஸ் ஏதாவது பிழிஞ்சு தரவா? ஜூஸ்லாம் வேண்டாம் அண்ணி, நான் ரூமுக்கு போறேன். சரி சரி, நீ வா வா. நான் உனக்கு நல்ல ஜூஸ் பிழிஞ்சு தரேன், நீ நல்லா ரெஸ்ட் எடுன்னா. நீ பாத்து மெதுவா போமா. ஏய், சீக்கிரம் தொடடி. லக்ஷ்மி, வாங்க அண்ணி. என்ன லக்ஷ்மி? இந்து அப்படி பேசினான்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? ஆமா அண்ணி, நான் என்னமோ அவளை வேணும்னே வேலை வாங்குற மாதிரி என்ன பேச்சு பேசுறா? அவளை விடு லக்ஷ்மி, அவ சரியான சோம்பேறி. அவளை பத்தி நமக்கு தெரியாதா என்ன? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் தலை மேல இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறது நீ மட்டும்தான். ஆனா இந்துவுக்கு சின்னதா தரைய துடைக்கிறதுக்கு எவ்வளவு வலிக்குது பாத்தியா? ஆமா அண்ணி, நான் கூட இந்து இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. விட்டு தள்ளு லக்ஷ்மி, நம்மள மதிக்காதவங்கள பத்தி நாம எதுக்காக பேசணும் சொல்ல? இனிமே அந்த இந்து பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்காத. அவளை எதுக்காகவும் கூப்பிடாத. அப்பதான் அவளுக்கு உன் அருமை என்னன்னு புரியும். கரெக்ட் தான், ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இந்து என்னதான் வேலை செய்யலனாலும் சின்ன சின்ன உதவியை செஞ்சு கொடுப்பா. ஆனா இப்ப அவ கூட சண்டை போட்டதுனால அந்த வேலை எல்லாத்தையும் இப்ப நான் தான் பாக்கணும். பேசாம போய் இந்து கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை உதவிக்கு கூட்டிட்டு வரலாமான்னு பாக்குறேன். ஐயோ, வேண்டாம் லக்ஷ்மி,
உனக்கு எதிரா பேசுனவங்களோட உதவி உனக்கு எதுக்கு? வேற என்ன நீ பண்றது? சின்ன சின்ன வேலைங்க தானே. ஏன் உன் அண்ணி நான் உனக்கு செய்ய மாட்டேனா? முதல்ல என்ன வேலைன்னு சொல்லு, உனக்காக நான் செய்யறேன். பெருசா ஒண்ணு இல்ல நீ. இதோ இங்க இருக்கிற காய்கறி எல்லாம் வெட்டணும். சின்ன வேலைன்னு சொன்னா இப்போ ஒரு ஹோட்டலுக்கே காய்கறி நறுக்க சொல்றா. என்ன நீ யோசிக்கிறீங்க? நிறைய இருக்குல்ல. பேசாம நான் இந்துவை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்டா, நீ உட்காரு. இதெல்லாம் உன் அண்ணி நீலவேணிக்கு சாதாரணம். அது எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கலான்னு தான் பாத்துட்டு இருந்த. அத நான் சொல்றேன் நீ. இந்த வெங்காயத்துல ஆரம்பிச்சு இந்த கத்திரிக்காய், புடலங்காய், முட்டைக்கோசு இது வழியா போய் அந்த வாழைக்காய், அவரைக்கால முடிச்சிருங்க. ஐயோ, கேட்கும் போதே டயர்ட் ஆகுதே. இப்ப என்ன செய்ய போறோம்? செம்ம. அப்போ நான் போய் மத்த வேலையை பார்க்கட்டுமா நீ? கத்தி கட்டை இங்க இருக்கு, காய்கறி எல்லாம் இங்க இருக்கு. சரி, நீ போய் மத்த வேலையெல்லாம் பாரு. சரிங்க, நான் எல்லாத்தையும் வெட்டி வச்சிடுறேன். ஐயோ, இந்த வெங்காயத்தை வெட்டினா கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டுமே. என்ன பண்றது? இவளுங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சு குளிர் காயணும்னா இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கே. சரி பண்ணுவோம், வேற வழி இல்ல. என்ன? வா 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 வா. என்னக்கா? பெண்ணிலா எங்க? மேல மா போட்டுட்டு இருக்கா. சரி சரி, பாத்தியா நீ? பார்த்தேன். எத்தனை நாள் அருவிய ஆழ வச்சிருப்பாங்க. இந்த சின்ன வெங்காயம் அவங்களுக்கு கதற விடுது பாரு. ஆமா ஆமா, பாக்குறதுக்கு கொஞ்சம் பாவமா இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுருவோம். கொஞ்ச நேரமாவது வேலை செஞ்சு கண்ணு கலங்கட்டும். அதுக்கு தானே இந்த பிளான். இன்னைக்கு பாரு, அண்ணி நம்ம ரெண்டு பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன ஆக போறாங்கன்னு. சரி சரி, வெண்ணிலா வந்து போறா, நான் போறேன். சரி சரி. அப்புறம் அடுத்த பிளான நீ தான் செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, நான் போயிட்டு பாக்குறேன். லக்ஷ்மி, என்னதுமா இது? சாரி அண்ணி, பொரியலுக்கு வெண்டைக்காவை கொஞ்சம் மறந்துட்டேன். அத்தைக்கு வெண்டைக்காய்னா ரொம்ப பிடிக்கும்ல. அம்மா தான் ஊருக்கு போயிருக்காங்களே, வரத்துக்கு 2 நாள் ஆகுமா. இன்னும் நான் கத்திரிக்காவை வெட்டல, வாழைக்காவை வெட்டல, தக்காளிய வெட்டல. அப்போ நான் போய் இந்துவை கூப்பிடட்டுமா? ஐயா வேண்டாமா, நல்லா வேணும் உங்களுக்கு. நானே வெட்டுறேன். நீ உட்கார், நீ உட்கார். சரிங்க அண்ணி. ஐயோ, கண்ணு நல்லா கலங்குது. சின்ன வேலைன்னு சொல்லி
அந்த லக்ஷ்மி என்ன சின்ன பின்னமாக்கிட்டாளே. என்னம்மா பண்றது? அவங்கள பிரிச்சு வைக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. ஒன்னும் முடியலடி வெண்ணிலா. இந்த கூட தரையதான் துடைக்க விட்டா. ஆனா அந்த லக்ஷ்மி மனசாட்சியே இல்லாம அவ்வளோ காய்கறிய வெட்ட சொல்லிட்டா. ஐயோ கையெல்லாம் வலிக்குது. நல்ல வேளை நாங்க மாட்டலம்மா. ம். ஆ. ஏமா லேபர் வார்ட்ல இருக்க மாதிரி அழுதுட்டே இருக்க? ஏய் போடி. உடம்புல எங்கெங்கெல்லாம் வலிக்குதுன்னு எனக்கு தாண்டி தெரியும். ஏ இந்து, எங்கடி போயிட்டு இருக்க? ஏன் பார்த்தா தெரியலையா? துணி எல்லாம் துவைக்காம இருக்கு. துணி துவைக்கிறதுக்காக வாஷிங் மிஷின் கிட்ட போயிட்டு இருக்கேன். நீ என்ன லூசா? அதான் வாஷிங் மிஷின் ரிப்பேரா இருக்குல்ல. இங்க பாருங்க, வாஷிங் மிஷின் ரிப்பேரா இருக்குன்னா ரிப்பேரா இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு எதுக்கு என்ன பார்த்து லூசுன்னு சொல்றீங்க? சரி சரி, தெரியாம சொல்லிட்டேன். இப்ப துவைக்க முடியாது, போ. ஏய், மறுபடியும் எங்க போற? என்ன? அதான் மிஷின் ரிப்பேர்னு சொல்றேன்ல, போ கையால துவைச்சு போடு, போ. என்னது? கையால துவைக்கணுமா? என்னால எப்படிங்க முடியும்? நான் தான் கன்சீவா இருக்கேன்னு தெரியும்ல உங்களுக்கு. அண்ணி, இங்க பாருங்க அண்ணி, என்ன ஒரு புள்ள தாச்சு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன பார்த்து எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு. அண்ணி, நானும் 6 மாசம் புள்ளத்தாச்சியே இருந்தப்போ எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணவதான். என்னமோ இந்த அம்மா புதுசா மாசமா இருக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லிட்டு இருக்கா. விட்ட என்னைய துவைக்க சொல்லிடுவ போல இருக்கு. ஏன் தோச்சு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? ஆமா, துவைச்சு போடுன்னு சொல்றியே. உன் துணியும் புருஷன் துணியும் துவைச்சு போடுறதுக்கு நான் என்ன உன் வேலைக்காரியா? இத பாரு, வாஷிங் மிஷினை சரி பண்ணி துவைக்க முடிஞ்சா துவை, இல்லனா யாரையாவது கூட்டிட்டு வந்து துவை. சம்பளம் கூட கொடுக்காம போ. அத பத்தி எனக்கு என்ன? அத விட்டுட்டு என்கிட்ட வேலை சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நடக்கிறதே வேற. ஆமா, லக்ஷ்மின்னு பேரை வச்சவங்க தான் எல்லா வேலையும் செய்யணுமா என்ன? ஆளை பாரு. ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்களோ? என்ன இந்து, அந்த லக்ஷ்மி உன்னை புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பேசிட்டு போறா? இதெல்லாம் ஏன் தப்புதான் அண்ணி. நான் அவங்க கிட்ட சண்டை போடாம இருந்திருக்கணும். தேவையில்லாம அவங்க கிட்ட வீம்புக்குன்னு பேசி இப்போ இவ்ளோ துணியை வச்சுக்கிட்டு நான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். ஐயோ, ஏன் இந்து இப்படி எல்லாம் பேசுற? பின்ன அவங்க சொல்லிட்டு போனதை கேட்டீங்கல்ல, வாஷிங் மிஷின் வேற ரிப்பேரா. இப்போ நான் இந்த துணியெல்லாம் எப்படி அண்ணி துவைப்பேன்? என் வீட்டுக்காரரு இந்த தரையை துடைக்கிறதுக்கே வேண்டான்னு சொல்லிட்டு போனாரு. இப்போ நான் இவ்ளோ துணியை துவைச்சேன்னு தெரிஞ்சா அவரு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. ஆமா ஆமா ஆமா. அதுக்கு பேசாம நான் வேணா அவங்க கிட்ட போய் சமாதானம் ஆயிடுறேன். என்ன நீ ஒன்னா சமாதானம் ஆகுற சமரசம் ஆகுறன்னு பேசிட்டு இருக்க? மனுஷினா கொஞ்சமாவது ரோஷம் இருக்கணும். அது உனக்கு இருக்கா இல்லையா? அண்ணி, ரோஷம் மட்டும் இருந்து என்ன பண்றது? இந்த துணி எல்லாம் யாரு துவைப்பாங்க? நீங்களே சொல்லுங்க பாப்போம். வேண்டாம், நானே போறேன். இரு இரு இரு. என்னம்மா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அண்ணி, நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா பேசாம நீங்களே எனக்கு தோச்சு கொடுத்துறீங்களேன். எனக்கு உங்ககிட்ட வேலை சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீங்க தான் லக்ஷ்மி அக்கா கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்கல்ல, அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேக்குறேன். சரி, உங்களால முடியலன்னா சொல்லிடுங்க. எனக்கு எதுக்கு இந்த ரோஷம்லாம்? அதுக்கு நான் இப்பவே போய் லக்ஷ்மி அக்கா கிட்ட பேசுறேன். இரு இரு இரு. நீ ஏன் இப்ப அவசரப்படுற? நான் சொல்றத மதிச்சு நீ அந்த லக்ஷ்மி கிட்ட பேச மாட்டேன்னு உறுதியா இருக்கியா இல்லையா? ஆமா ஆமா, நான் 100% உறுதியா இருக்கேன். அப்படின்னா உனக்காக நான் இந்த நீலவேணி இந்த துணியெல்லாம் துவைச்சு கொடுப்பேன். என்ன சொல்ற? என்ன வெண்ணிலா? பாவம் இந்து புள்ளத்தாச்சி பொண்ணுமா, அவளுக்கு நம்ம உதவி செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா அண்ணி,
புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு உதவி செஞ்சா ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கிட்டல ஆ. அப்புறம் என்ன? நம்ம இந்துவுக்கு உதவி செஞ்சா அது பல வழியில நமக்கு நன்மையாதான் வந்து சேரும். அது அம்மா நான் சொல்றேன்ல. நீ துணியெல்லாம் கூட இந்து குடு. பாவம் நிறைய இருக்கே அண்ணி. பரவாயில்லம்மா அண்ணி, நான் இருக்கேன்ல. என் நான் கை பாத்துக்கிறேன். அண்ணி கை. ஓ பாத்து மெதுவா எடுத்துக்கோ. ஆ. ஐயோ இவ்ளோ நேரம் இவ்ளோ வெயிட்டியா சுமந்துகிட்டு இருந்த. ஆமா கை வலிக்குது. அச்சோ. சரி நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. சரியா? இங்கே உட்காரியா? சரி சரி ஓகே ஓகே. நான் துவைச்சிட்டு வந்துடுறேன். சும்மா இருக்க மாட்டியா? போடி. என்னால முடியாது, நீயே பண்ணு. போடி. எப்படியோ அக்கா, ஒரு வழியா அன்னைக்கு இன்னைக்கு செம்ம வேலை கொடுத்தாச்சு. இதை இப்படியே கண்டினியூ பண்ணணும். ஓகே இந்து, எனக்கும் இந்த விளையாட்டு ஜாலியா தான் இருக்கு. அண்ணிய வேலை வாங்கி அவங்கள நல்லபடியா மாத்திடுவோம். என்ன சொல்ற? சோஷியல் சர்வீஸ். சரி அதையும் செஞ்சிருவோம். சரி